जैसे कि मुर्गिल आपने बताया कि आप 5 बार वीरप्पन से शुरू में मिले, आपने उनको पहचाना, उनकी जो सोच थी उनको आपने फॉलो किया। अब जिस तरीके से आप बातें बता रहे थे, कहीं ना कहीं इन बातों को सुन के रोंगटे खड़े हो रहे थे। आपने बताया कि प्रेग्नेंट लेडी के साथ बर्बरता की, बच्चियों को नहीं छोड़ा, बहुत सारी बातें आप यहाँ पर अब आप बता रहे हैं। मुर्गिल, सबसे बड़ा सवाल ये आता है कि जाहिर सी बात है, क्यों आप उस दौर में पढ़ रहे थे, स्टूडेंट थे, आप बातों को सुन रहे थे, आपका प्रभावित उससे होना बहुत एक लाजमी सी बात है, क्योंकि जब भी कोई अपनों में अत्याचार सुनता है तो कहीं ना कहीं वो कोई ना कोई कड़ा स्टेप लेता है। तो आप वीरप्पन से मिले, वीरप्पन ने आपको कहीं ना कहीं अपनी विचारधारा से प्रभावित किया। पहली मुलाकात आपकी जब वीरप्पन से हुई और आप वीरप्पन के करीब चले गए, तो वीरप्पन ने आपसे क्या क्या बातें शेयर करी, आपने क्या क्या काम करे? அது யார் யார் பண்ணுறாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஐயா அதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இந்த 18 பொண்ணுங்களை வந்து ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டனே ஆகலை, அண்டர், அதான் அண்டர் ஏஜ் கூட ஏஜ் அட்டன் ஆகாமே. ஏஜ் அட்டன் மீன்ஸ் உங்களுக்கு தெரியல, அந்த இது ஆகாது, அந்த பொண்ணே கூட்டு போயிட்டு அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கற்பனையம்மா, அதில் ஒரு 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 18 பொண்ணில் வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டு, இன்னொரு பொண்ணு வந்து மைனர். ஓகேவா? இது எல்லாம் கேள்வி, எல்லாமே ரேப் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டது எனக்கு இன்னும் வந்து இதெல்லாம் தேவாரம் ஆளுங்க தான். ஆமா ஆமா ஆமா. இது எப்போ வந்தது? இது வந்து 1992. सो अभी 1992 में क्या हो रहा है, ये देवाराम आई जी था, ये आके वाचाती विलेज गांव था एक, वहाँ पे 18 गर्ल्स में एक प्रेग्नेंट थी और एक माइनर बच्ची थी। ये लोग सबको क्या करे थे, लाइक सेक्सुअली हरास करके बहुत बुरे काम कर रहे थे. அது சொல்லிட்டீங்களா? யாராருன்னு? எஸ்டிஎஃப் சொல்லியாச்சு. அது சொல்லுங்க. எஸ்டிஎஃப் இது வந்து வருவாய்த்துறை, தேவாரம் டீமும் வந்து देवारम टीम पुलिस डिपार्टमेंट பண்ணுச்சு, रेवेन्यू डिपार्टमेंट பண்ணுச்சு. ओ ये आके देवारम टीम सिर्फ नहीं, रेवेन्यू डिपार्टमेंट में मिलके काम किया था, ये जो हफ्ता हुआ था इसके साथ. சொல்லலாம்ல? हां. இந்த இவ்வளவு பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு வீரப்பனார் தான் காரணம் அப்படின்னு பொய்ய சொன்னாங்க போலீஸ். எல்லாமே போலீஸ் வந்து மக்களை ஏமாத்துறாங்க. வீரப்பனாரை கெட்டவன் சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துலையும் வீரப்பனார் இது மாதிரி எந்த சம்பவமும் அவர் நடத்தல. ஓகே, புரியுதா? புரிஞ்சுது. எல்லாரும் வந்து வீரப்பன் தான் இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா வீரப்பன் இந்த மாதிரி வேலையே பண்ணல. இந்த மாதிரி வேலை பண்றத வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நிறுத்த முடியுமோ அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. सो अभी क्या हो रहा था, सब लोग क्या जानते थे कि वीरप्पन ही ऐसा सब बुरे काम कर रहा है बोल के, लेकिन वीरप्पन जो भी बुरा काम हो रहा था उसको वो सब कुछ हटाना है, सब फुल नीट से रखना है, क्लीन से बोल के, वही उनका ये था थॉट, गुड थॉट्स था. लेकिन लोग वैसा नहीं जानते थे. இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்ததை உள்வாங்கி கொண்டு நான் எடுத்த ஆயுத பயிற்சியை முறையா பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆயுத பயிற்சி எங்க எடுத்தீங்க? அங்க நாட்டில். அது சொல்லக்கூடாதுங்க. சரி, ஓகே. இப்போ இவ்வளோ இஷ்யூஸ்லாம் நான் கேள்விப்படும் போது நான் வந்து வெப்பன் ட்ரைனிங், ஷூட்டிங்கு, அதான் வெப்பன் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து வீரப்பனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம கற்றுக்கிட்ட இதுவெல்லாம் வந்து வீரப்பன் சைடில் இருக்க, அதான் இவ்வளோ டேமேஜ் ஆன பீப்புள்ஸுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணலாம், நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைன். சவுண்டா சொல்றேன், நீ புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சு. அதான் இப்போ இவ்வளோ இஷ்யூஸ்லாம் ஆனது இல்லை. இவ்வளோ இஷ்யூஸ்லாம் ஆனதுல இவர் வந்து பிராக்டிஸ் பண்ணாரு, பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே பண்ணிட்டாரா? பிராக்டிஸ்டு அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு முடிவு எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி எடுக்கல, அதாவது அது அப்படிதான் வரும். ஓகேவா? ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. ட்ரைனிங் பண்ணிட்டு இந்த இஷ்யூலாம் கேள்விப்பட்டோன்னே நம்ம ட்ரைனிங் பண்ணதை ரியலா பண்ணலாம், வீரப்பனுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு, மக்களுக்காக பண்ணலாம், மக்களுக்காக, அப்பாவி மக்களுக்காக, இப்போ டார்ச்சர் அனுபவிச்ச பீப்புளுக்காக நம்ம இது இவங்களை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு. சுட்டலாம் இல்ல, நம்ம அந்த நம்ம எடுத்த ட்ரைனிங் இல்ல, நான் உங்ககிட்ட சொல்லும்போது கிளியரா சொல்லணும், அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். அவர் வந்து ஆல்ரெடி வந்து எப்படி இது பண்ணணும், சுடணும் எல்லாமே ட்ரைனிங் எடுத்து இருக்காரு.
ட்ரைனிங் எடுத்தது வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, எக்ஸ்போஸ் பண்ணுவோம்ல. எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து இந்த டார்ச்சர் அனுபவிச்ச பீப்புள்ஸுக்காக, வில்லேஜ் பீப்புள்ஸுக்காக நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாரு. புரியுதா? ஒரு முடிவு எடுத்திருக்காரு. जो भी सिखा था ट्रेनिंग, हथियार गन्स पूरा उठा के, यहाँ पे बोला जा रहा था कि वीरप्पन को जो कर रही थी सेना, और आपने कहा कि जो दूसरे अन्य फोर्सेस थी वो महिलाओं को परेशान कर रही थी. आपने कहा कि उसमें कहीं ना कहीं वीरप्पन का नाम जोड़ा जा रहा था. हाँ, लेकिन वीरप्पन आके कुछ भी नहीं किए, जो भी अच्छे ही करने ट्राई करे थे बोले ना सर. என்ன சொல்றாங்க? இல்ல இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, இந்த மாதிரி எல்லாரும் வந்து இது நினச்சி இல்லை எல்லாருமே நினச்சிருந்தாங்க வீரப்பன் இந்த மாதிரி பண்ணார், வீரப்பன் ஆனால் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த மாதிரி பண்ணுறதை வந்து தடுக்கணும், ஆனால் மக்களுக்கு அது தெரில, அது சொல்லிட்டு இப்போ இது சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை ரியாலிட்டி என்ன நடந்துச்சுன்னா, போலீஸ் தான் எல்லாத்தையுமே தப்பாக பண்ணுச்சு. வீரப்பன் வந்து எந்த ஒரு பொண்ணையும் ரேப் பண்ணல, மது குடிக்க மாட்டாரு, புகை குடிக்க மாட்டாரு, கஞ்சா அடிக்க மாட்டாரு, ரொம்ப தூய்மையா மக்களுக்காகவே அவர் வந்து அந்த மலைவாழ் மக்களுக்காகவே அவர் போராடினார். அப்ப அப்படியேப்பட்ட ஒரு மனிதனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது, அவரை பிடிக்கிறோங்கிற பேர்ல ஏன் அப்பாவி மக்களை கொல்லணும், அப்பாவி மக்களை ஏன் சித்திரவதை பண்ணணும், போலீஸ்க்கு வீரப்பனாருக்கு தான் சண்டைனா போலீஸ் வீரப்பன் அவ்வளவுதானே. மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏன் மக்களை நீங்க குடும்பப்படுத்துங்க, அந்த எமோஷனல். अभी ये बोल रहे हैं कि जब वीरपन आके ये सब ये क्यों कर रहा था कि पुलिस को आके वीरपन को पकड़ना है, तो वीरपन से ही आके कुछ करना है, वीरपन से कुछ करना नहीं. सो लेकिन जो भी विलेज में थे, गांव में, वो लोग के साथ ऐसे प्रॉब्लम्स, हरासमेंट ऐसा सब कर रहे थे, उसीलिए वीरपन इज लाइक वैसा என்ன சொன்னாரு வீரப்பன். அதாவது இப்ப நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், அந்த கேள்வி வச்சுக்கிறாங்க. வீரப்பனாருக்கும் அதிரடிப்படைக்கும் நடக்கிற மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் வீரப்பனார் படையை வீழ்த்த வேண்டும் என்பது காவல்துறையினுடைய கடமை. ஆனால் காவல்துறை என்ன செய்தது, வீரப்பனாரை பிடிக்காமல் அங்கே வாழ்ந்த அப்பாவி கிராம மக்களை வீரப்பனாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தோம், வீரப்பனாருக்கு வந்து உதவி செய்தார்கள் என்கிற பெயரில் ஒன்றுமே அறியாத ஏழைகளை, அப்பாவிகளை அழைத்து சென்று மாதேஸ்வரன் மலை சித்திரவதை கூடத்தில் வைத்து சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் பன்னாரி முகாமில் வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். இதற்கெல்லாம் காரணம் காவல்துறையினுடைய அணுகுமுறை சரியில்லை என்பதை உணர்ந்த வீரப்பனார் அவர்கள் மிக பெரும் அதிரடி தாக்குதல்களை தமிழ்நாடு அதிரடிப்படை மீது தொடுக்க நேர்ந்தது. ஆனால் காவல்துறை தொடர்ந்து வீரப்பனாரை பொய்யான செய்திகளையே பத்திரிகைகளின் மூலமாக அதிகார வர்க்கத்தை கையில் வைத்துக் கொண்டு பொய் செய்திகளை பரப்பினார்கள். அதாவது வந்து இப்போ வீரப்பனை அரெஸ்ட் பண்ண வந்தால் நீங்கள் வீரப்பனை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் வீரப்பனை அரெஸ்ட் பண்ணாமல் வீரப்பன் இருந்த பக்கத்தில் இருக்க வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் வீரப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபுட்டு கொடுக்குறாங்க, அவருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கிளாத்தஸ்லாம் தராங்க அப்படின்னு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக்கை வந்து ஜென்ரல் பப்ளிக்கை கூப்பிட்டு போயிட்டு மாதேஸ்வரன் மலை ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே வச்சு இந்தமாரி டார்ச்சர்ஸ்லாம் ஓகே ஓகே அவங்க அட்டாக் பண்ணுறது, அடிக்கிறது. யார் வீரப்பன்? வீரப்பன் இல்ல, இந்த வில்லேஜ் பீப்புள் புரியுது. வீரப்பனை வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க தம்பி, வீரப்பன் கிடைக்கல. வீரப்பன் கிடைக்காதால அந்த வீரப்பன் ஊர்ல இருக்க மக்கள், பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் வீரப்பனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சு அவங்க இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க. அது புரியுதா? புரியுது. அது எங்க வைக்கிறாங்கன்னா மாதேஸ்வரம் மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது பேர் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அங்க வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க. அது பன்னாரிலயும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் பன்னாரின்னு ஒரு ஏரியா, 2 ஏரியா. இதை மட்டும் இப்ப சொல்லு அக்கா கிட்ட. மாதேஸ்வரன் மலை, पन्नारी पन्नारीன்றது ஊர் பேர். ओके, माधेश्वर मலை वर्कशॉप में சொல்லு. सो अभी क्या हुआ ना, ये वीरप्पन को जो भी अटैक करने आए थे ये लोग, पुलिस वाला, वो देवारम, वो लोग का गैंग, सो वो लोग आके क्या करे, मीरमल माधेश्वर मले बोल के एक था जगह, वर्कशॉप बोलते हैं उसको. सो वहाँ पे रख के वहाँ पे भी टॉर्चर लाइक ये सब कर रहे थे, प्रॉब्लम सब कुछ. और पन्नारा बोल के एक और एक बस्ती था, वहाँ पे भी ऐसे हरकतें कर रहे थे वो लोग, ये प्रॉब्लम्स ऐसे कुछ.
நீ அவங்க கிட்ட சொல்லும்போது சவுண்டா பேசுறா, மேடம் கிட்ட சொல்லும்போது ஏன் லைட்டா பேசுறா? நீங்க பேசுங்க ஐயா. இது போன்ற பொய்யான பரப்புரைகளை தொடர்ந்து திட்டமிட்டு அதிகார வர்க்கம் இங்கே வேலை செய்தது. நான் ஈழத்தில் இருந்து தமிழ் தேசிய மீட்சி படை என்கிற ஒரு படைக்கு பொறுப்பேற்று அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் தலைமை ஏற்று வீரப்பனார் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. சந்தித்தோம். 2-3 சந்திப்புகளுக்கு பிறகுதான் வீரப்பனார் எங்களை நம்பினார். வீரப்பனாரோடு நான் ஐக்கியமானேன். எப்ப இது? அது தேதி சொல்லக்கூடாதுயா. வருஷம் சொல்லக்கூடாது. அப்படியா? சொன்னா அப்புறம் திருப்பி ஏன் மேல இன்னும் ஒரு 10 கேஸை போடுவான். சரி, இப்ப எப்படி சொல்லலாம் இதை? ஒண்ணுமே சொல்ல வேணாம். இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகு முத்துக்குமார் அவர்கள் தலைமையில, முத்துக்குமார் யாரு? சுபா முத்துக்குமார், அவர் தான் தமிழ் தேசிய மீட்சி படை தலைவர். டிஎன்ஆர்டி என்ன பேனான்னு தெரியல. அதாவது வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்குது தம்பி இங்க. அப்பெல்லாம் அவர் வந்து அவர் அங்க இருக்காரு ஸ்ரீலங்கால. அப்புறம் வந்து தமிழ்நாடு மீட்சி படை, தமிழ்நாடு மீட்சி படை. சரி, ஓகேவா? அதோட லீடர் வந்து சுபா முத்துக்குமார். டிஎன்ஆர்டி மீட்சி படையோட லீடர் சுபா முத்துக்குமார். இந்த இது கூட சொல்ல தேவையில்ல. நீ சுபா முத்துக்குமார் தலைமையில வந்து சுபா முத்துக்குமார் டிஎன்ஆர்டி லீடர். அவர் இப்போ என்ன பண்ணாரு? அவரு நாங்க எல்லாரும் ஈழத்துல இருக்கும்போது, அங்க ஈழம்னா ஸ்ரீலங்காவுல இருக்கும்போது பிரபாகரன் இது மாதிரி சம்பவங்களும் நடக்குது, நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க அப்படின்னு எங்களை அனுப்புறாரு. புரியுதா? என்ன புரிஞ்சு சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி சுபா முத்துக்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு டிஎன்ஆர்டி டீம்ல. ஸோ அவரை வந்து இல்லை ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இந்த வீரப்பன் அந்த பப்ளிக் பீப்புளெலாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, இந்த இஷ்யூஸ்லாம் வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க பிரபாகரன் கேள்விப்படுறாரு. தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் தெரியுது. பிரபாகரன் என்ன பண்ணுறாரு, சுபா முத்துக்குமாரை கூப்பிட்டு அவர் தலைமையில் ஒரு டீம், அவர் ஹெட்டாக வச்சு ஒரு டீம் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போங்க, பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுக்கு போங்க. இவரை தானே பிரபாகரன் இவரை சொல்றாரு. அதுதான் இவரை அனுப்புறாருல்ல. அந்த டீம்ல வந்து இவரும் வராரு. ஓ, இவரும் தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்போ இவரும் வராரு. வந்துட்டு போயிட்டு வீரப்பனா பாக்குறாங்க. ஒரு டைம் பார்க்கல, 3 டைம் 4 டைம் பாக்குறாங்க. 5வது டைம் பார்க்கும்போது தான் வந்து வீரப்பனுக்கு வந்து இவங்க மேல வந்து நம்பிக்கை வந்தது. புரிஞ்சுதா? அப்பதான் வந்து வீரப்பனுக்கும் இவருக்கும் சந்திப்பு ஏற்படுது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து சந்திக்கிறாங்க. புரியுதா? அது தெளிவா கொஞ்சம் சவுண்டா பேசு. अभी क्या हुआ ना, श्रीलंका में प्रभाकरन थे ना, उसने आके क्या किया था, सुबह मुत्तुकुमार बोल के TNRT वैसा था. सो वहाँ पे ये लोग को क्या कर रहे हैं, भेज रहे हैं तमिलनाडु को. सो तमिलनाडु भेज रहे हैं, वो मुगल ये सर को भी भेज रहे हैं वहाँ पे वो लोग के साथ. सो वीरप्पन को मिलने के लिए स्पेशली. सो वीरप्पन को उठाते से यकीन नहीं आया. सो वीरप्पन को 3, 4, 5 बार मिले थे. 5 बार के बाद एक कैसे बोलना, एक रेस्पेक्ट और एक ट्रस्ट आया था, ट्रस्ट गेन हुआ था ये लोग के साथ से. और प्रभाकरन ही भेजे थे ये लोग को, ऐसा वहाँ पे ऐसा सब कुछ प्रॉब्लम सब हो रहा है, सो जाके तुम लोग हेल्प करो, देख लो क्या हो रहा है बोल को ये TNRT टीम को भेजे थे. மீட்டிங் வரைக்கும் வந்துச்சு. அடுத்து இப்போ வந்து வீரப்பன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் மீட் பண்றாரு. ठीक है ना. जैसे कि मुर्गिल आपने बताया कि आप 5 बार वीरप्पन से शुरू में मिले, आपने उनको पहचाना, उनकी जो सोच थी उनको आपने फॉलो किया. अब जिस तरीके से आप बातें बता रहे थे, कहीं ना कहीं इन बातों को सुन के रोंगटे खड़े हो रहे थे. आपने बताया कि प्रेग्नेंट लेडी के साथ बर्बरता की, बच्चियों को नहीं छोड़ा, बहुत सारी बातें आप यहाँ पर अब आप बता रहे हैं. मुर्गिल, सबसे बड़ा सवाल ये आता है कि जाहिर सी बात है, क्यों आप उस दौर में पढ़ रहे थे, स्टूडेंट थे, आप बातों को सुन रहे थे, आपका प्रभावित उससे होना बहुत एक लाजमी सी बात है. क्योंकि जब भी कोई अपनों में अत्याचार सुनता है तो कहीं ना कहीं वो कोई ना कोई कड़ा स्टेप लेता है. तो आप वीरप्पन से मिले, वीरप्पन ने आपको कहीं ना कहीं अपनी विचारधारा से प्रभावित किया. पहली मुलाकात आपकी जब वीरप्पन से हुई और आप वीरप्पन के करीब चले गए, तो वीरप्पन ने आपसे क्या क्या बातें शेयर करी, आपने क्या क्या काम करे? சரி, இப்போ மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோலாம் நடந்தது, லைக் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எல்லாம் எடுத்து அடித்து போட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இவ்வளோலாம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 தடவை போய் வீரப்பனை போய் பார்க்குறீங்க. ஸோ அந்த 5 தடவை வீரப்பனை பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் நெருங்கின்றீங்க நீங்கள் 2 பேரும். அதுக்கப்புறம் நீங்களும் வீரப்பனும் உங்களோட பேச்சுவார்த்தை என்னவா இருந்தது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றது கேட்குறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே இன்னும் ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கும். அதெல்லாம்
எப்படி இருந்தது அவங்க இது பாண்ட் அப்படின்றாங்க. நான் அவரை பார்த்துட்டு சொல்ற கவிதையை சொல்லிடுறேன். அதை நீ டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம், அதை அவங்க பார்த்துக்கிட்டு அதை அப்படியே போகணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிற நான் கரெக்டாக சொல்லிடுறேன். வீரப்பனாரை நான் முதலாக சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட தாளவாடி காட்டுக்குள் தான் முதலாக சந்திக்கிறேன். அந்த சந்திப்பு அதிகாலை 3:17 நடந்தது. கடுமையான பணிகள் நிறைந்த நேரம். குளிர் வாட்டி எடுக்கிறது. இருந்தாலும் ஒரு அற்புத தலைவனை சந்திப்பதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று முடிவெடுத்ததால் அந்த பணிகள் கூட எங்களுக்கு சுமையாக இல்லை. அதுவரை இப்போ சொல்லியிருந்தாங்க. ஓகே, இவர் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே வீரப்பனை மீட் பண்ணுறாருன்னா சத்தியமங்கலம்ன்ற ஏரியாவில் காலவாடி வில்லேஜ். சத்தியமங்கலம் காலவாடி வில்லேஜ். தாளவாடி இல்லை, தாளவாடி. தாளவாடியா? தாளவாடி. ஓகேவா? சத்தியமங்கலம் தாளவாடி வில்லேஜ். இவர் பார்க்கும்போது ஏர்லி மார்னிங் டைம் வந்து ஒரு 3:45 அந்த மாதிரி இருக்கும். 3:40 AM. ஏர்லி மார்னிங் 3:40 AM. ஃபர்ஸ்ட் டைமா ஃபிஃப்த் டைம்க்கு அப்புறமா? ஃபர்ஸ்ட் மீட். ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மீட் வந்து ஃபாரஸ்ட் கூட நடக்குறோம். ஃபாரஸ்ட். அப்போ பனி பெய்யுது கடுமையா. மழை. ஸ்னோஃபால். சம குளிர். இவர் ஸ்னோஃபால். ஸ்னோஃபால்னா எப்படி அது? ஸ்னோஃபால்னா இதுனா. ஓகே. அது ஸ்னோ கிடையாது. அதான் நமக்கு சென்னையில பயங்கரமா குளிர்ச்சுனா எப்படி பண்ணுவாங்க? கோல்ட். சம குளிர்ல இருக்கு. ஆனா அவர் தலைவரை பார்க்க போற சந்தோஷத்துல அந்த குளிர் கூட அவருக்கு தெரியல. 4 கிலோமீட்டர் வந்து நடந்து போறாங்க. இவரும் இன்னும் ஒரு டீம். அந்த டீம்ல எவ்வளவு பேரு? நாங்க 3 பேர் தான் போறோம். 3 பேர் தான். 3 பேர் தான் டிஎன்ஆர் போறோம். முதல்ல அந்த டிஎன்ஆர்டி அவங்க வந்தவங்க அதான் 3 பேர். முத்துக்குமார், நானு, மணிகண்டன் 3 பேர் போறோம். அதுல இருந்து மெயின் 3 பேர் மட்டும் உள்ள போய் பார்க்க போறாங்க. ஓகே, முத்துக்குமார், நீங்க, மணிகண்டன், நீங்க 3 பேர் போறீங்க. ஓகே, விடிய காலையில அந்த குளிர்ல. ஓகேவா? சத்தியமங்கலம் வில்லேஜ், சத்தியமங்கலம் தாளவாடி வில்லேஜ். ஓகேவா? ஓகே. அதுக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட்ல 4 கிலோமீட்டர் நடந்து போறோம். ஓகே. அவர் பேர் என்ன சொன்னீங்க? முத்துக்குமார், மணிகண்டன். मुत्तुकुमार मणिगंडन नींगा. ओके. सो अभी क्या हुआ, एक दिन वीरप्पन को फर्स्ट टाइम मिलने जाने टाइम पहुंचा सत्यमंगलम तालावाड़ी विलेज. वहां पे रात को 3:40 AM था. या वो जो TNRT टीम हम लोग बात कर रहे थे ना, तो मुगिल और मुत्तुकुमार और मणिगंडन ये तीनों आके 3:40 AM को बहुत ठंडी था, बहुत कोल्ड, वेरी कोल्ड था. सो वो टाइम में फॉरेस्ट के अंदर थोड़ा बहुत दूर था, चल के जा रहे थे, मोर देन 4 किलोमीटर्स चल के जाके वीरप्पन के देखे. அப்ப அவர் சாக்கு போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தார். நான் போனதும் 2-3 இடத்துல மாத்தி எங்களை சந்திக்க போறதுக்கு தடையா இருந்தது. நேரடியா போக முடியல. ஓகே. இவரு எம்பே சாக்குனா எப்படி சொல்றது? கோனி. கோனியா? நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். சரி. ஆனா ஹிந்தில என்ன சொன்னாங்க? அது நீ தான் சொல்லணும். முதல்ல வீரப்பனாரை பார்க்க போகும்போது அதை நான் திருப்பி இதை கட் பண்ணிருங்க. இந்த போட்டல சொல்லுங்க. இப்ப திருப்பி நான் சொல்றேன். எடிட் நம்ம பண்ணலையா? டெல்லிக்கு போய் இந்த பண்ண போறோம். சரி, அப்படி கன்ஃபார்ம் ஆன்சர் சொல்லுங்க. அப்படியே என்னன்னு சொல்லணும்? அதாவது முதல்ல நான் நடந்து போகும்போது நேரடியா வீரப்பன்ட்ட போகல. 2-3 வந்து மலைவாழ் மக்கள் சந்திப்பு. அவங்க தான் உள்ள வந்து மாத்தி அழைச்சிட்டு போறாங்க. புரிஞ்சுதா? அப்ப நீ எப்போ நேரடியா பாக்குறீங்க? நாளதான் இப்ப இனிமே தான் நான் நேரடியா பார்க்க போறேன். அந்த 4 மணி நேரம் நடையில 3 இடத்துல எங்களை வந்து மாத்துறாங்க. 4 hours of walking. 4 கிலோமீட்டர் 4 hours நடந்தோம். 4 kilometers 4 hours வந்து எப்படின்னா மாத்தி கூட்டு போறாங்க. இப்போ இங்க ஸ்டார்டிங்ல இங்க இருந்து போகும்போது இன்னொருத்தர் வந்து இப்போ நம்ம கூட வரவர் நின்றுறாரு, இன்னொருத்தர் வந்து கூப்பிட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் அவர் போயிடுறாரு, வேற ஒருத்தர் வர்றாரு. இந்த மாதிரி ஒரு 4 பேர் மாத்தி கூப்பிட்டு போயிட்டு கடைசியா தான் வீரப்பனை பாக்குறாரு. அந்த வீரப்பனை பாக்குறதுக்கு முன்னாடி அது அடுத்து சொல்றேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சோ இப்போதைக்கு இவரை கூப்பிட்டு போன ஒரு ஜர்னி, இங்க இருந்து வீரப்பனை பார்க்க போனோம். அப்போ வீரப்பன் வந்து படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அதாவது முள் புதருக்குள்ள ஒளிஞ்சு போறது, அது சொல்லுங்க கரெக்டா. அந்த அடர்ந்த அதான் டீப் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட்ல வந்து புரிஞ்சுக்கிட்டான் பையன் புரிஞ்சுட்டான். ओके फाइन. सो अभी क्या हो रहा है ना, जो मैं बोल रहा था 4 किलोमीटर चल के जा रहे थे, 4 किलोमीटर 4 hours हो गया.
4 आवर्स कैसा हुआ ना, एक आदमी आया, एक आदमी मैं वीरप्पन के पास बुला के जाता हूँ, आप फॉलो करो मुझे। और वो आदमी क्या करा, वो आदमी और एक जगह फिरा के घुमा फिरा के लेके आके और एक आदमी के पास इसको वीरप्पन के पास जाके दिखाओ बोल के एक 3-4 लाइक आदमी जो भी वहां पे थे वो लोग आके घुमा फिरा के 4 आवर्स हो गया, 4 किलोमीटर का रास्ता 4 आवर्स हो गया। सो 4 आवर्स यहाँ से वहां वीरप्पन को जाके मिलके तब அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் இலைய புடுங்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு மார்க். அப்படி போகும்போது இடையில யானையெல்லாம் வந்தது, புலி சத்தமெல்லாம் கேட்டது. நல்லா விடிஞ்சிருச்சு, நாங்கள் கிட்டத்தில் போகும்போது நல்லா விடிஞ்சிருச்சு. அதை சொல்லுங்க. ஓகே, அது இங்கே போகும்போது எப்படி போவோம்னா டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்டில் வந்து ரூட்டு தெரியாமல் போகிற ரூட்டு மாறி போகக்கூடாதுன்னு போகும்போது வந்து சைடில் இருக்க செடியெல்லாம் வந்து உடச்சி விட்டு போவாங்க. அடையாளத்துக்கு நம்ம வந்த ரூட்டை திருப்பி மறந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு போவாங்க. போகும்போது வந்து யானைலாம் எலிஃபென்ட்லாம் கிராஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா புலி பார்த்தீங்களா, புலி டைகரை பார்த்தாரு, டைகர்லாம் பார்த்துட்டு இந்தமாரி இவ்வளோ டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் वीरप्पन பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். जब ये लोग का फॉरेस्ट के अंदर सफ़र हो रहा था, जा रहे थे, तब ना लाइक ये लोग वो लीव्स जा था ना उसको तोड़ के जा रहे थे। सो लाइक रास्ता मालूम चलेगा ना फिर आने हमको। सो वैसे करने हमको क्या हो गया, फिर लाइक गोइंग एलिफेंट्स टाइगर सब वो जगह डीपेस्ट फॉरेस्ट था थोड़ा बहुत। सो वो वैसे जगह में लाइक थोड़ा बहुत कन्फ्यूजन सब हुआ जाने, लाइक ये सब आफ्टर ऑल दिस जर्नी finally they went and met Veerappan. அதற்கு பிறகு பார்த்தோமேனா ஒரு இடத்துல ஒரு காட்டுவாசி எங்களை வந்து கை குலுக்குனாரு. நாங்களும் கை குலுக்குனோம். போகலாமான்னு கேட்டார், போகலாம்னு சொன்னோம். மீண்டும் நடக்க ஆரம்பித்த போது ஒரு இடத்துல மான் சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாரும் அப்படி நின்றுருக்கோம். சொல்லுங்க. அது வந்து ஃபைனலாக வந்து மானா டியர் தான். ஓகே, ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவர் தான் கடைசியாக ஒருத்தர் வந்து கை கொடுத்தாரு. அவர் தான் வந்து वीरप्पन கூட்டு போக போகிறார். அதுதான் ஃபைனல் பர்சன் வந்து वीरप्पन கூட்டு போக போகிறார். சரி வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு அதான் டியரோட சவுண்டு கேட்குது. டியரோட சவுண்டு கேட்டவுடனே நாங்கள் அங்கே அப்படியே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் ஐயா அவங்க தான் वीरप्पन பார்த்தீங்களா என்ன இருக்கு அந்த டியர் சவுண்டு என்னன்னா அதுதான் அடையாளம். அது மனுஷன் தான் கத்துறது, நாங்க வந்துட்டோம்னு சொல்றது. அதை நான் இப்ப இங்க பேசிடுறேன். அது பேசி மொத்தமா சொல்லிடுறேன். அப்ப மான் சத்தம் கேட்டு நாங்க நிற்கும் போது நான் உண்மையிலேயே மான் கத்துதுன்னு தான் நினைச்சேன். ஆனா காட்டுவாசி சொன்னாரு, அண்ணே ஆட்கள் வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க, நம்ம இருப்பிடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காட்டுவாசியும் அதே மாதிரி ஒரு மான் சத்தத்தை விட்டார். அதற்கு பிறகு அந்த 2 சவுண்டும் கேட்டதற்கு பிறகு தான் நாங்கள் கிட்டத்தில் போனோம். நல்லா விடிஞ்சிருச்சு, சூரிய உதயமெல்லாம் வந்துருச்சு. ஒரு புதருக்குள்ள மூங்கில் மரம் நிறைய நிற்கிற ஒரு புதரு, அதுக்குள்ள குடிஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு முள்ளெல்லாம் கிழிச்சிருது. அதுக்குள்ளே போகிறோம். போயிட்டு वीरप्पन பார்க்குறீங்க. அப்போ கோணியை போற்றி தூங்கிக்கிட்டு இருந்தவர் நாங்கள் போனோம். சத்தம் கேட்டோன்னா அந்த கோணியை இறக்கி விட்டு டப்புன்னு தூக்கி இப்படி முடிச்சார். அப்படியே எந்திரிச்சார். வணக்கம் அப்படின்னாரு. நாங்கள் எல்லாரும் வணக்கம்னு சொன்னேன்.